நான் வந்து ஒரு ஸ்பெஷலான நான் வீட்டில் பண்ணுறதான ஒரு கபாப்பு, ரொம்ப டேஸ்டியான ஒரு கபாப்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கபாப்புக்கு வந்து நான் வந்து நமக்கு வந்து லெமன் ஜூஸு தயிரெல்லாம் நம்ம ஊற்றிக்கும் போது இந்த சிக்கன் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் கபாப்பு சாப்பிட்றதுக்கு. ஆனால் மேலே வந்து நமக்கு அரிசி மாவு இதெல்லாம் போட்டிருக்கனால நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்காகத்தான் பாருங்கள், கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது, நல்லா வாசனையாக டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள். உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். சிக்கனில் வந்து தண்ணியே இருக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா விரசி விட்டுவோம். சாப்பிட்டோ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிடணும். விட்டுட்டு ஒரு 1/2 hour வச்சுக்கிடுங்க. இல்லை டைம் இல்லை 1/2 hour வைக்கிறதுக்கு, சீக்கிரம் பண்ணணும்னா 15 minutes அப்படி போதும். அதுக்குள்ளே இது மசாலெல்லாம் பிடிச்சி நல்லா இதாகும். வந்து கவர் பண்ணால் இந்த மாதிரி தான் கவர் பண்ணேன். கொத்தமல்லி இலையை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரெண்டாக இந்த மாதிரி நீட்டாக இது மேலே போடுவேன். போட்டுட்டு ஃப்ரை பண்ணும்போதும் எப்படி இது பண்ணுறேன்னு பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி தான் கருவேப்பிலையும் வந்து நீட்டாக ஒரு 4-5 கொத்து போட்டிருப்பேன். வாசனை செமையாக இருக்கும், ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். இப்போ 1/2 hour மூடி போட்டுக்கலாம், ஊறட்டும். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கிடுங்க, எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடியும் மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன், அதனால இப்போ ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக. சாரி, ஊறி போய் நல்லா இருக்குது, நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். மசாலா நல்லா வாசனை. எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு நல்லா. மல்லி இலை இப்படி போட்டுக்கலாம். ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் நண்பர்களே. வாசனையும் அவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்காக தான் அது போடுறோம். இந்த மெத்தடில் கபாப் பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடுங்க. எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். இப்போது கபாப் வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா மொறுன்னு இருக்குது பாருங்கள். வாசனை அட்டகாசமான வாசனை. இந்த மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாத்தோடைய வாசனையெல்லாம் சேர்ந்து நண்பர்களே பாருங்கள். கபாப்பு வந்து மசாலா இவ்வளோ கூட வேஸ்ட் ஆகலை பாருங்கள். அளவோட மசாலா போட்டேன். எல்லா மசாலையும் கரெக்டாக அந்த இதில் கோட்டிங் ஆகி நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த சிக்கன்லேருந்து நான் இந்த சிக்கன் எல்லாம் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சிக்கன்லேருந்து மசாலா வந்து கொஞ்சம் கூட பொடிஞ்சு அப்படி எண்ணெயில் மிக்ஸ் ஆகவே இல்லை. அப்படியே இந்த சிக்கன்லேயே கோட்டிங் ஆகி அப்படியே இருக்கும். அப்புறம் இன்னொன்று, நான் வந்து இந்த கருவேப்பிலை இதெல்லாம் போடுறேன்னு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு சிலருடைய வீட்டில் நான்ஸ்டிக் இருக்கும், ஒரு சிலருடைய வீட்டில் இந்த அலுமினிய வானொலியில எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க இதில் சிலருக்கு வந்து சிக்கனுடைய மசாலா நம்ம எண்ணெயில் போடும்போது அடியில் பிடிக்கும். இந்த மாதிரி அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வெரி நைஸ் மெத்தட் இது. இந்த கருவேப்பிலை போட்டு கொத்தமல்லி போட்டுட்டு இந்த சிக்கன் போடும்போது அடியில் பிடிக்காது, மசாலையும் இதாகாது, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், வாசனையும் நல்லா இருக்கும். சிக்கன் வந்து எடுக்கிறேன். லாஸ்ட்டில் மசாலா இதாக இருக்கான்னு நான் உங்களுக்கு காமிச்சு தர்றேன். இப்போது கவாப்பெல்லாம் பண்ணி முடிஞ்சு பாருங்கள். நான் வந்து கடையிலேருந்தெல்லாம் வாங்கி போடும்போது எனக்கு மசாலா வந்து சிக்கனில் அப்படியே இருக்காது, எல்லாம் எண்ணெயில் வந்து இதாகிடும். நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன்.
பிள்ளைங்களாம் அவ்வளோ இது பண்ண மாட்டாங்க. இது வந்து கவாப்பு வந்து போடும்போதே எடுத்து சாப்பிட்டு தீத்துருவாங்க. என்ன பாருங்கள், நீங்களே பார்த்துக்கிடுங்க. மசாலா வந்து எவ்வளவு இதில் எண்ணெயில் இதாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த கருவேப்பிலையும் எல்லாம் தான். இப்போ கவாப்பு ஃபினிஷ் ஆயிடுச்சு நண்பர்களே. நெக்ஸ்ட்டு நம்ம கவாப்பு கூட சாப்பிட்றதுக்கு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பாலில் வந்து நான் பாலை வந்து தெரிய வச்சு அதுலேருந்து ஹெல்த்தினா வெரி 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 ஹெல்த்தி, வெரி டேஸ்டியும் கூட அந்த மாதிரி ஒரு மயோனீஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போது இது வச்சு தான் சிக்கன் சாப்பிட போகிறோம். இப்போது இந்த மயோனீஸ் வந்து எப்படி பண்ணதுன்னு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். பாலை வந்து தெரிய வச்சுட்டு அதில் பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், இஞ்சி, ஒரு 2 ஸ்பூனு ஆயிலு, அப்புறம் 2 ஸ்பூனு ஆயிலு, உப்பு, சுகர் வந்து 1/4 ஸ்பூன், அப்படி பால் தெரிய வச்சதானே இது. வினிகர் வந்து 1 மூடி, இதெல்லாம் போட்டிருக்கேன். இவ்வளவும் போட்டு பெப்பர் போட்டிருக்கேன் கொஞ்சம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து எடுத்தது தான் இது. நான் வீடியோ அப்புறமா போடுறேன். டேஸ்டின்னு அட்டகாசமான டேஸ்ட்டு, வாசனையும் டேஸ்ட்டும் ஹெல்த்தியும் கூட. இந்த அப்புறம் இப்போ சாப்பிட போகிறோம். பார்க்கலாம் வீடியோக்குள்ளே எண்டு வரை பாருங்கள் நண்பர்களே. ஹாய் நண்பர்களே, நாங்கள் என்னைக்கு டைனிங் டேபிளில் இருந்து சாப்பிட்டு போர். இப்போ இதில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு நாங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் பெட்டு மேலே உட்காந்து இப்படி ஜாலியாக 4 பேரும் சேர்ந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியாது. பிடிக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதுதான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லுவாங்க. பாருங்கள். சூப்பராக இருக்குது. சாப்பிடுங்க, நம்மளும் சாப்பிடுவோம். சூப்பர். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே, பாய்.